நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு நடக்க போற கிளாஷ் தி கேஸ்ட் ஈவெண்ட்ல வந்துட்டு என்னென்ன மேட்சஸ்ல ஒஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற மேட்ச் என்ன அப்படின்னா, சாட் கேபிள் வெர்சஸ் சாமி ஜெயினுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது ரொம்பவே இருக்குது. ஸோ இதுல குறிப்பா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிரான்சன் பீட் தான். ஏன்னா போன வாரத்தோட ராய் எபிசோட நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ பிரான்சன் பீடே வந்து பாத்தீங்கன்னா சாட் கேபிளுக்கு அகேன்ஸ்டா திரும்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு பிரான்சன் பீட் இன்டர்ஃபேஸ் ஆக அதிகமான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு சாட் கேபிளோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா நம்ம சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு ரிங் ஸ்கில் இருக்கிற ரெஸ்லர். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கும் நம்ம சொல்லலாம். குறிப்பா இந்த ஒரு ஈவெண்ட், ஸோ கிளாஷ் ஆஃப் தி கேஸ்ட் ஈவெண்ட்லயே வந்துட்டு ஸோ அப்படியே ஒரு கம்மியான மேட்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு 5 மேட்சஸ்ல. அதுல ஒரு மேட்ச் வந்துட்டு ஒரு அண்டர் ரேட்டடா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு மேட்சா வந்து கண்டிப்பா இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சாமி ஜெயின் வர்சஸ் சாட் கேபிளுக்கான இந்த ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு மேட்ச்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னா, சாமி ஜெயின் தான் வந்துட்டு அவரோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை ரீடைல் பண்ணதான் வாய்ப்பு அதிகமா இருக்குது. இதுல நம்ம ரெண்டாவது பார்க்க போற மேட்ச் என்ன அப்படின்னா, பெய்லி வெர்சஸ் பெப்பர் மீன்கான உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ குறிப்பா இந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு பெய்லிக்கு வேற லெவல்ல சப்போர்ட் அப்படின்றத கண்டிப்பா இருக்கும். ஸோ பெய்லி என்னன்னு தெரியல, எங்க போனாலும் சரி, ஸோ எந்தெந்த நாட்டில் வந்துட்டு டபிள்யூபிள்யூ ஈவெண்ட் நடத்தாலும் அவங்களுக்கு ஒரு தனி சப்போர்ட் அப்படின்றது எப்பவுமே வந்து ஸ்டேபிளா வந்து இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு இன்னைக்கு நடக்க போற இந்த கிளாஷ் தி கேஸ்ட் ஈவெண்ட் வந்துட்டு யூகேல ஸ்காட்லாண்ட்ல நடக்குது. அதனால வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்பு அப்படின்றத பெய்லிக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு மேட்ச்ல ரிசல்ட் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. ஸோ உங்களுக்கே தெரியும், பெய்லி தான் வந்துட்டு இந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு அவங்களோட உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீடைல் பண்ண போறாங்க. இதுல மூணாவதா பார்க்க போற மேட்ச் என்ன அப்படின்னா, உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. சாட் கர்கிள் பியான்கா பேர் வெர்சஸ் டோனி ஸ்டார்க் ஷைனா பெஸ்லர் வெர்சஸ் ஆல்டோ ஃபைரி ஐஸ்லா டான்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் டாக் டீம் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இந்த கிளாஷ் தி கேஸ்ட் ஈவெண்ட்ல சும்மா ஒரு மேட்ச் ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேருக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இந்த மேட்சும் நடக்கலன்னா ஸோ இந்த கிளாஷ் தி கேஸ்ட் ஈவெண்ட்டே வெறும் 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும். ஸோ அதனால இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு மேட்ச் வைக்கணும் அப்படின்ற ஒரு பேருக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு மேட்சை டபிள்யூடபிள்யூ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சாட் கர்கிள் அண்ட் பியான்கா பேர் தான் எப்படியா இருந்தாலும் அவங்களோட உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனை ரீடைல் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டே நல்லா ஒரு எதிர்பார்த்து ஒரு ஹைப் இருக்கு ஒரு மேட்ச்னா அது வந்துட்டு கோடி ரூட்ஸ் வெர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த ஒரு மேட்ச்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஸோ அகைன் செகண்ட் டைம் வந்து போதான் நடக்குது. அதுவும் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா, ஐ குவிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிபுலேஷனோட வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. அதனால இந்த மேட்சை வந்துட்டு நல்லா எதிர்பார்த்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த ஒரு மேட்சை வந்துட்டு ஒரு நல்ல லென்த்தா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. இதுல வர ஐ குவிக் மேட்ச் வேற வச்சுட்டாங்க இல்லையா, அதனால வந்துட்டு இன்னும் ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா இழுப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்பலாம் இந்த ஒரு மேட்ச்ல. இந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு நம்மளோட ஏஜே ஸ்டைலுக்கு சப்போர்ட்டா வந்துட்டு லூக் ஆண்டர்சன் மற்றும் கால் ஆண்டர்சன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. ஆனா பாவம் கோடி ரூட்ஸ்க்கு தான் எந்த ஒரு சப்போர்ட் வந்து போனா இல்லாம இருக்கிறாரு. ஸோ மேபி ஒருவேளை இவங்கள ஒரு இன்டரப்ட் ஆயிட்டாங்கன்னா கோடி ரூட்ஸ்க்கு சர்ப்ரைஸா கூட யாராவது இன்டரப்ட் ஆகி சப்போர்ட் பண்ண கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு மேட்ச் வந்து ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ கோடி ரூட்ஸ் அவர்கள் தான் வந்துட்டு எப்படியா இருந்தாலும் அவங்களோட அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபி சாம்பியன்ஷிப்பை ரீடைல் பண்ணதான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ நம்மளோட கோடி ரூட்ஸ் வந்துட்டு ஏஜே ஸ்டைல வந்துட்டு எப்படி ஐக்யூப் சொல்ல வைக்க போறான்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே டேலண்டான ரெஸ்லர்ஸ். அவங்களோட ரிங் ஸ்கில் வந்துட்டு இன்னைக்கு வேற லெவலில் வந்து காட்ட போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனால பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே வந்துட்டு இந்த ஒரு மேட்சை வந்துட்டு கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மேட்ச்ல கோடி ரூட்ஸ் அவர்கள் தான் அவரோட டைட்டில ரீடைல் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மெயின் ஈவெண்ட்டை நடக்க போகிற ஸோ ஹோம் டவுனோட இன்னைக்கான ஹீரோவா இருக்கிற ட்ரூ மெக்கின்டைர் வெர்சஸ் டேமியன் பிரிஸ்டுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. மெயின் ஈவெண்டா நடக்க போகுது. இந்த ஒரு மேட்ச்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ட்ரூ மெக்கின்டைர் ஹோம் டவுன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2022 வந்துட்டு கிளாஷ் தி கேஸ்ட் ஈவெண்ட் நடந்திருக்கும் யூகேல. ஸோ அப்போ வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ்க்கும் ட்ரூ மெக்கின்டைருக்கும் அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் பெல்ட் வந்து நடந்திருக்கும். ஆனா அந்த ஒரு மேட்ச்ல ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் வின் பண்ணிருப்பாங்க. சோலோ சிக்கா வந்துட்டு இன்டரப்ட் ஆயிருப்பாரு. ஸோ அதனால வந்துட்டு அப்பவே ஃபேன்ஸ் ரொம்ப கவலையா இருந்தாங்க. ஸோ ஹோம் டவுன்ல கூட வந்துட்டு ட்ரூ மெக்கின்டைர் சாம்பியன் வின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த தடவை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ட்ரூ மெக்கின்டைர் அவர்கள்
நம்மளோட டேமியன் பிரிஸ்ட பீட் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ இப்போதைக்கு கரண்டா வந்துட்டு டேமியன் பிரிஸ்டோட அந்த டைட்டில் ரேஸ் வந்துட்டு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அந்த ட்ரூ மெக்கின்டையர் அவர் டேமியன் பிரிஸ்ட பீட் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த ஒரு மேட்ச்ல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா சிஎம் பங்க் அவர்கள் தான். ஸோ சிஎம் பங்க் அவர்கள் இந்த மேட்ச்ல இன்டரப்ட் ஆக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்ல இன்டரப்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் சிஎம் பங்க் இல்லாம இந்த ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஸோ அதனால இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு நடக்கிற கிளாஷ் ஆஃப் தி கேஸ்ட் ஈவென்ட் 2024 நீங்க எந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்பவே எதிர்பார்க்கிற ஒரு மேட்ச் அப்படின்னா அது சாமி ஜெயின் வெர்சஸ் சாட் கேபிளுக்கான அது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன். பிளஸ் அது மட்டும் இல்ல ஐக்யூக் மேட்சா நடக்க போற ஏஜே ஸ்டைல் மற்றும் கோடி ரூட்ஸ், அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்டா நடக்க போற ட்ரூ மெக்கின்டையருக்கும் டேமியன் பிரிஸ்டுக்குமான அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில். இந்த 3 மேட்ச் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நீங்க எந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கிறீங்க அப்படின்றத அந்த மேட்ச்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.